விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக இருப்பது அது ஏற்புடையது அல்ல. ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு வேண்டி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்து ஒத்திவையுங்கள், எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். நான் கவனித்துக் கொண்டேன். சட்டமன்ற விதிகளை அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டுதான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம். அதுவும் 4 முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர். சட்டங்கள் விதிகள் 4 ஆண்டுகள் இருந்தவர். அவர் அநேகமாக படித்திருப்பார், புரிந்து கொண்டிருப்பார். நம்முடைய பேரவைத் தலைவர் சொல்வதை போல கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது. அது அதெல்லாம் கிடையாது. பிசினஸ்ல எதிர்கட்சிக்கும் சரி, ஆளுங்கட்சிக்கும் சரி, தோழமை கட்சிக்கும் சரி, எல்லாத்துக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கு பின்னால் தான் 0 தான் 2 வகையான விதி இருக்கிறது. ஒன்று ஒத்திவைப்பு, இன்னொன்று கவன ஈர்ப்பு. பொதுவாக கவன ஈர்ப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள். அவள் ஒத்திவைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒத்திவைப்புக்கு என்று ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது, அதுக்கு பாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்திவைக்கணும் இந்த பாரத்தையும் எழுதி இது வரைக்கும் அந்த மனு உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை. அதனால இந்த ஒத்திவைப்பு என்பதை மையப்படுத்திக் கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத் தலைவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன, கவன ஈர்ப்பு தீர்மானம் மீண்டும் ஒரு முறை அவளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தா பரவாயில்லை. இல்ல, நேற்றே அவங்க மேல் நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு அந்த சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நேற்று சொன்னோம். நேற்று சபைக்கு வரல. இன்னைக்கு வந்த உடனே சபை நடவடிக்கைகளில் அவங்களுக்கு கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல. அவர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நாகரிகமாக சபையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விநாயகன் 50 அதுபோல நான் பேசும்போது 4ஆம் தர அரசியல்வாதி மாதிரி என்று சொன்னதே நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் நினைவுபடுத்துக. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறேன். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது. ஆகவே நாகரிகமாக அதை அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திக் கொள்கின்றேன். வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அவர்கள் இங்கே நடத்தலாம் என்று வந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன். இதுபோல 2016 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அப்போது இருந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க. அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர்கள் கொடுத்த ரூலிங் வினாக்கள் விடைகள் நேரத்தில் கேள்வி நேரம் முடியும் மட்டும் 0 ஹவரில் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.